ஹாய் ஆல். இந்த வீடியோவில் நான் கவுண்டிங் சார்ட் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு லீனியர் சார்ட்டிங் அல்காரிதம். ஸோ அதுக்கு எந்த மாதிரி ப்ராசஸ் ஃபுல்லாக நடக்குது, கோட் லாஜிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டோட்டலாக சொல்லியிருக்கேன். ஸோ டீட்டெயிலாக தெரியணுன்னா கீழே இருக்க வீடியோவில் போய் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எலிமெண்ட் கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ மேக்ஸ் எலிமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மேக்ஸ் எலிமெண்ட்டோட சைஸ் +1 சைஸுக்கு வந்து நம்ம கவுண்ட் அரே வந்து டிக்ளேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் கொடுத்துருக்க அரேயில் எவ்வளோ டைம் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணுவோம். அப்புறம் கியூமுலேட்டிவ் சம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து அவுட்புட் அரேயில் ப்ளேஸ் பண்ணுவோம் 1 by 1. நம்மளுக்கு முடிக்கும் போதே சார்ட்டட் ஆர்டரில் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது திரும்ப நம்ம வந்து ஒரிஜினல் அரேயில் காப்பி பண்ணிடுவோம். ஸோ அதுதான் இதில் வந்து மேக்ஸ் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஜஸ்ட் மேக்ஸ் எலிமெண்ட் சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை மேக்ஸை கன்சிடர் பண்ணிட்டு அப்புறம் ஈச் எலிமெண்ட்டையும் ஐட்ரேட் பண்ணிட்டு நம்மளுக்கு எது வந்து மேக்ஸிமம்ங்கிறது தெரிஞ்சிடும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அது வந்து நம்ம மேக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் இனிஷியலைஸ் பண்ணுறோம். கவுண்ட் அரேவை இனிஷியலைஸ் ஆகும்போது 0 0 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எத்தனை டைம் இருக்குங்கிறத பொறுத்து எனக்கு கவுண்ட் மாறிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 3 வந்து எனக்கு எவ்வளோ டைம் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 3ங்கிற இண்டெக்ஸில் வந்து எனக்கு 2 இருக்கும். ஸோ அதுக்கான லாஜிக் இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியூமுலேட்டிவ் சம் ஏன் பண்ணுறோம், கவுண்ட் அரே வச்சே நான் வந்து அவுட்புட் அரே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் ஏன் கியூமுலேட்டிவ் சம் பண்ணுறோம். கியூமுலேட்டிவ் சம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா அவுட்புட் அரேயில் நம்மளுக்கு ஏற்கனவே இருக்க கவுண்ட் அரேயில் ஒவ்வொரு எலிமெண்ட்டோட கவுண்ட்டு தான் தெரியும். பட் ஆனால் அந்த எலிமெண்ட்டோட எண்டிங் இண்டெக்ஸ் தெரியாது எனக்கு. இப்போ சப்போஸ் எனக்கு வந்து 3 வந்து 2 டைம்ஸ் இருக்குன்னு தெரியும். பட் ஆனால் 3 வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குன்னு தெரியாது. ஸோ அதோட பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு கியூமுலேட்டிவ் சம் ஹெல்ப் பண்ணும். இப்போ 3 வந்து 3 தேர்ட் பொசிஷனில் எனக்கு 4 இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு சார்ட்டட் கடைசியாக கிடைக்கிற சார்ட்டட் அரேயில் எனக்கு 3யோட பொசிஷன் வந்து 4th பிளேஸில் இருக்குங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3 பாருங்கள், 1 2 3 4 4th பொசிஷனில் 3 இருக்குது. ஸோ அதாவது எது வரைக்கும் எனக்கு வந்து பொசிஷன் எண்ட் ஆகுங்கிற இண்டெக்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் எனக்கு வந்து இந்த கியூமுலேட்டிவ் சம்ங்கிறது யூஸ் ஆகுது. ஸோ அதோட லாஜிக் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எப்படி அவுட்புட் அரே க்ரியேட் பண்ணி ஏன் இந்த மாதிரி பண்ணுறோங்கிறதெல்லாம் உங்களுக்கு இன் டீட்டெயில் எப்படி லாஜிக் ஃபுல்லாக ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதுன்னா வீடியோவில் உள்ளே போய் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.